பேரழகும் ராட்சச நடிப்பும் ஒருங்கே அமையப்பெற்ற பேரழகி நடிகை சௌந்தர்யா வாழ்ந்து வீழ்ந்த கதை தெரியுமா? கன்னட சினிமாவுல எழுத்தாளரும் தயாரிப்பாளருமான சத்யநாராயணாவோட பொண்ணு சௌமியா மருத்துவ கல்லூரியில படிக்கிறப்போ சினிமா வாய்ப்பு வர ஒரு சின்ன வேடத்துல கந்தர்வா அப்படிங்கிற கன்னட படத்துல அறிமுகமானாங்க. சௌந்தர்யா அப்படிங்கிற பேர்ல சில கன்னட படங்கள்ல நடிச்ச சௌந்தர்யா 1993வது வருஷம் ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்துல நவரச நாயகன் கார்த்திக் நடிச்ச பொன்னுமணி படத்துல தமிழுக்கு வந்தாங்க. முதல் படமே பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது. அடுத்தடுத்து தெலுங்கு அப்புறம் தமிழ் படங்கள் குவிய ஆரம்பிச்சது. தமிழ்ல உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், சத்யராஜ் அப்புறம் பார்த்திபன் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சாங்க. தமிழ் சினிமா இவங்களோட நடிப்பு அப்புறம் அழகுல மயங்கியே போச்சு. காதலா காதலா படத்துல தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட சில பிரச்சனைகளால பல நடிகைகள் நடிக்க மறுத்தப்போ தன்னோட முன் வந்து நடிச்சாங்க சௌந்தர்யா அப்படின்னு கமல்ஹாசன் சௌந்தர்யாவை புகழ்ந்து சொன்னாரு. பார்த்திபன் அவர்கள் தான் பார்த்து பிரமிச்ச மிகச்சிறந்த நடிகை சௌந்தர்யா அப்படின்னு பல இடங்கள்ல அவங்களோட நடிப்பை பாராட்டி இருக்காரு. தமிழை விட தெலுங்குல புகழோட உச்சிக்கு போனாங்க சௌந்தர்யா. சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, வெங்கடேஷ் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் கூட பல படங்கள்ல இணைஞ்சு நடிச்சு தெலுங்கு தேசத்தோட செல்ல பிள்ளையா மாறினாங்க சௌந்தர்யா. புகழோட உச்சியில இருக்கிறப்பவே தன்னோட நீண்ட நாள் நண்பரான ரகு அப்படிங்கிறவரை 2003வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அன்றைய அளவுல பெரிதும் அறியப்படாத பாஜகவுல இணைஞ்சாங்க சௌந்தர்யா. அவங்களோட அப்பா சத்யநாராயணா தீவிர பாஜக விசுவாசி. அதனாலேயே சௌந்தர்யாவும் பாஜகவுல இணைஞ்சாங்க. பாஜகவுக்கு ஆதரவா பிரச்சாரமும் செஞ்சாங்க. 2004வது வருஷம் பாஜகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய தன்னோட அண்ணன் அமர்நாத் கூட ஹெலிகாப்டர்ல கிளம்புனாங்க சௌந்தர்யா. பறக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல பழுது ஏற்பட்டு கீழே விழுந்து வெடிச்சு சிதறிடுச்சு. அந்த விபத்துல ஹெலிகாப்டர் முழுசா எரிஞ்சு போனதால அதுல இருந்து சௌந்தர்யா அவங்க வயசுல இருந்த 2 மாச குழந்தை அப்புறம் அவங்களோட அண்ணன் விமானி அப்படின்னு யாரோட உடலுமே கிடைக்கவே இல்ல. 22 வருஷத்துக்கு பின்னாடி சமீபத்துல ஒருத்தர் சௌந்தர்யாவோட மரணம் விபத்து அல்ல கொலை, அதுக்கு காரணம் தெலுங்கு நடிகர் மோகன் பாபு தான் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தினாரு. அதுக்கு காரணம் அந்த காலத்துல சௌந்தர்யாவுக்கு சொந்தமான பண்ணை வீட்டை தனக்கு விற்க சொல்லி பல தடவை மோகன் பாபு சௌந்தர்யாவை மிரட்டினதா சொல்லப்படுது. அதுக்காக திட்டம் போட்டு விபத்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு அந்த நபர் வழக்கு பதிவு பண்ணிருக்காரு. அந்த வீடு இப்போ மோகன் பாபு கிட்ட தான் இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. அழகு பதுமையா சினிமாவுக்குள்ள வந்து தன்னோட நடிப்பால ரசிகர்களை கட்டி போட்ட சௌந்தர்யா யாருமே எதிர்பாராத நேரத்துல 31 வயசுல மறைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு சௌந்தர்யாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.